ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோ அண்டு குக்கிங் அப்புறம் என்ன என்ன மெனு இன்றைக்கி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன நடக்குதுன்னு குட்டி குட்டியாக நான் வந்து கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேராக கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி லேடிஸ் வந்து அதிக டைம் வந்து கிச்சனில் தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன லன்ச் செய்ய போகிறேன் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், முட்டை மசாலா. முட்டை நான் வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா நல்லா கழுவிடுவேன். கழுவிட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தோலெலாம் எடுத்ததுக்கப்புறம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு முட்டை மசாலா அப்படியே ரெடி பண்ணுவேன்னா எண்ணெய் ஊற்றி கடாயில் கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெயிலே அதுக்கப்புறம் இந்த முட்டையை வந்து ரெண்டாக கட் பண்ணி அதில் போட்டுருவேன். சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக என் பையன் மஞ்சள் கரு சாப்பிட மாட்டான். இந்த மாதிரி மசாலா போட்டு கொடுத்தா அந்த மசாலா டேஸ்ட்டில் சாப்பிட்ருவான். ஸோ அவனுக்காக இது மாதிரி பண்ணுவேன். அதே மாதிரி முட்டை வந்து பாயில் பண்ண போது நான் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைப்பேன். ஸோ தட் நம்ம நல்லா வெந்து உள்ளே வந்து அந்த மஞ்சள் கரு வந்து ப்ளூ கலரில் க்ரே கலரில் ஆகும். செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா வெந்திருக்கும். ஸோ அதனால் அப்படி பண்ணுவேன். அண்ட் கிச்சன் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நான் எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா நெக்ஸ்ட்டு பெட்டை வந்து கட்டுவேன். ஸோ பெட்டு வந்து நீட்டாக க்ளீனாக இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்கவே நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி மைண்ட் கொஞ்சம் அப்படியே அப்செட்டாக இருக்க மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பெட்டை நல்லா உதிரிட்டு அந்த தலகாணி, பெட்ஷீட் எல்லாமே மடித்து வச்சுருவேன். யூஸ்வலாக நான் சொல்லுவேன் யார் லாஸ்ட்டாக எழுந்து வரீங்களோ அவங்க தான் மடிக்கணுன்ட்டு. ஆனால் அது நடக்கவே நடக்காது. ஸோ நானுமே வந்து மார்னிங்கில் அந்த மாதிரி கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். அண்டு இந்த மாதிரி நல்லா மடித்து வச்சுட்டு நல்லா ஃபஸ்ட்டே பெருக்கிடுவேன் நான் காலையிலேயே. அண்ட் பெட்டு கட்டுறது மட்டும் கொஞ்சம் லேட்டாக பண்ணுவேன் கிச்சன் வேலைலாம் முடிச்சோன்னே. ஏன்னா என் பையனுக்கு லன்ச் ரெடி பண்ணணும். அப்புறம் மார்னிங்கே நல்லா குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அண்ட் அவங்களாம் ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் நான் இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து பெட் வந்து நீட்டாக இருந்தால் தான் கொஞ்சம் மைண்டு வந்து நல்லா காமாக இருக்க மாதிரி இருக்கும். இல்லைனா அது பார்க்க போது என்னமோ ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே நான் பெருக்கிடுவேன். பெருக்கினதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி பெட்ஷீட் எல்லாமே மடித்து வச்சுருவேன். பாயும் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஹாலில் போட்டு படுக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாமே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நான் வந்து அந்த கொசு பேட் இருக்குள்ள மஸ்கிட்டோ பேட்டு அதுக்குமே லைட்டு போட்டு சார்ஜ் ஏற்றிடுவேன். ஸோ எங்கள் வீட்டில் மார்னிங் எழுந்தோடனே நான் பண்ணுற விஷயம் என்னென்னா ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் வெயிட் மிஷினில் போய் வெயிட்டை பார்க்குறது தான். நான் இப்போ வந்து வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும்னு நினைப்பேன். ஆனால் வந்து வெயிட்டு அந்த ஃபாலோவே பண்ண மாட்டேன்றேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்ன்ட்டு நினைக்கிறேன். பார்ப்போம் எவ்வளோ தூரம். இப்படி தான் நான் சொல்லுவேன். ஆனால் அது நடக்க மாட்டேன்னா அதனால் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவள் தான் இப்படி தான் வந்து டே வந்து ஸ்டார்ட் ஆகும். எனக்கு ரொம்ப காமாக மார்னிங் கொஞ்சம் பரபரன்னு இருக்கும். ஒரு 8:30 வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் 8:45 போல் கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுடுவேன். ஆக்சுவலாக இது எங்கள் வீட்டில் இருக்க பழைய சோஃபா. இது வந்து தூக்கி போட மனசில். ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இப்போ கிடைக்காது. இது ஒரு 9 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. 2016 டிசம்பரில் வாங்கினது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வந்து இந்த சோஃபா ரிப்பேர் பண்ணுறவங்களே வந்து பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் இப்போலாம் கிடைக்காது, போலாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் புதுசாக ஒரு சோஃபா வாங்கியிருக்கோம் பாருங்கள், சரவணா ஸ்டோரில் வாங்கினது. அது பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக தான் இருக்கும், தக்கையாக இருக்கும். அது ஈஸியாக நம்ம வந்து இது பண்ணிடலாம். ஆனால் இந்த சோஃபா மூவ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் நான் வந்து காலையில் என் ஹஸ்பண்ட் வந்து இப்படி மூவ் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. ஸோ இது வந்து நான் தான் இப்போ சரி பண்ணணும். அவங்க வர வரைக்கும் இப்படியே வச்சுட்ருக்க முடியாது. ஸோ அதனால் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி தள்ளி பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலாக கட்லோ இல்லை சோஃபாவோ இந்த மாதிரி வெயிட்டான நம்ம திங்ஸை வந்து டைரெக்டாக தள்ளக்கூடாது, திரும்பி நின்று. ஸோ ஏன்னா அது இடுப்பு பிடிச்சிக்கும், இல்லைனா வயிறு வலிக்கும். நம்ம லேடிஸ்க்கு ஆக்சுவலாக வெயிட்லாம் ரொம்ப தூக்கக்கூடாதுல்ல. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதனால் நம்ம இந்த மாதிரி பேக் சைடில் திரும்பி தள்ளணும் அப்படின்னா கொஞ்சம் அது ஈஸியாகவும் மூவ் ஆகும். நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போகிற மாதிரி தெரியாது. அதுக்கப்புறம் என் பையன் வந்து கக்காஷி வந்து ரொம்ப பிடிக்கும். அதோட டிராயிங் அப்படியே வரைஞ்சி வச்சுருந்தான். ஸோ அது வந்து பார்த்தேன் இப்போ க்ளீன் பண்ண போது ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. இவ்வளோ தத்ரூபமாக வரைஞ்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு.
மார்னிங்லேருந்து தண்ணியே குடிக்கலன்னு அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ ரொம்ப தாகமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம ஹைட்ரேட் பண்ணிக்கிறதுக்காக நல்லா தண்ணி குடித்தேன். ஃபுல்லாகவே பிடிச்சி ஃபுல்லாக குடிக்க முடியல. அப்போதைக்கு தண்ணி தாகம் போகிற அளவுக்கு குடிச்சிட்டு அடுத்து வேலையை பார்க்கணும். என்னடா இவ தண்ணி குடிக்கிறதெல்லாம் காட்டுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. தண்ணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலாக நிறைய லேடிஸ் வந்து நம்மலாம் தண்ணி குடிக்கிறதே மறந்துடுவோம். இந்த நாக்கெலாம் ரொம்ப கசப்பு ஆகி ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மட்டும் ஜென்ஸுமே அதே மாதிரி தான் இருக்காங்க. ஆஃபீஸ் ஒர்க்கு வீட்டு வேலை அப்படின்னு நினச்சி தண்ணியே குடிக்காமல் இருந்துடுறாங்க. உடம்புல இருக்க அந்த கழிவெல்லாம் வந்து நல்லா ஃப்ளஷ் அவுட் பண்ணி வரும். அங்கே சாதம் பொங்குச்சு. ஸோ சைட் பை சைடு வந்து கிச்சன் வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்க வேலையும் அப்படியே சைட் பை சைட் பார்த்துட்டே இருக்கேன். பழைய சோஃபா நல்லா வெயிட்டாக இருக்கும், தூக்கி போட மனசு இல்லை. இது கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, அதனால் இது போட்டு கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து புது சோஃபா. இது ஆக்சுவலி இதுக்கு நிறைய பெரிய ஸ்டோரி இருக்குது. இதோட கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இதில் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கவர் பண்ணி வச்சுப்போம். இதுவுமே ஆக்சுவலி ஒரு மெத்தட் இருக்குது. உங்களில் எத்தனை பேர் வேலைக்கு போயிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா ஏர்ன் பண்ணிவிட்டு இன்கம்லாம் நல்லா சூப்பராக ஏர்ன் பண்ணிவிட்டு ஆஃப்டர் மேரேஜ் கூட நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம். ஆனால் பேபி வந்ததுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறது எவ்வளோ ஒரு கடியான விஷயம்னு சொல்லிட்டு எத்தனை பேர் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆக்சுவலாக நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற வரைக்கும். ஏன்னா அந்த கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா 16 hours ரொம்ப டார்ச்சராக இருந்தது. எனக்கு ரொம்ப ஒர்க் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன், வீட்டில் இருக்க போது எவ்வளோ ஜாலியாக நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக நம்ம வேலை தெரியும் அது எப்போ பண்ணணுமோ அப்போ பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருந்தோம். பட் இப்போ வந்து சாப்பிட கூட டைம் இல்லாமல் தண்ணி கூட குடிக்க டைம் இல்லாமல் அவ்வளோ ஒரு ப்ரெஷராக அந்த கால்னு சொல்லி ஓ மை காட், அது ரொம்ப டென்ஷனான ஒரு டைமாக இருந்துச்சு. அப்போ தான் வீட்டில் இருக்க போது கில்ட்டியாக ஃபீல் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி உடைச்சது அந்த மூமெண்ட்டு தான் எனக்கு. நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு ரூமுக்கு வந்துட்டு அங்கே தான் நாங்கள் வந்து திங்ஸு கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ துணியெலாம் மடிக்காமல் நிறைய இருந்துச்சுன்னா அங்கே தான் போட்டு வைப்போம். ஸோ அப்படியே மடிச்சிருவோம். இப்போ டைம் கிடைக்க போது அதுக்குன்னு ஒரு டைம் அலாட் பண்ணி ஸோ அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா என்னோடய லேப்டாப் இருந்துச்சு. ஸோ லேப்டாப் ஆக்சுவலாக ஒரு ஒர்க் இருக்குது, அது பண்ணவே இல்லை. ஸோ அது பண்ணலான்னு பார்த்தா நெட்டு எனக்கு கிடைக்கவே இல்லை. என்னடா நெட்டு எப்பவுமே எனக்கு இந்த லேப்டாப்பில் ஒரு ப்ராப்ளம் வரும். எது ஃப்ரண்ட்டு எது பேக்குன்னே எனக்கு டவுட் வரும். சம் லேப்டாப்லலாம் வந்து நேம் வந்து கரெக்டாக போட்டிருப்பாங்க. இந்த ஹெச்பியில் மட்டும் தலைக்கீழாக போட்டிருந்தா தான் நம்ம கரெக்டாக ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதை நான் பார்க்காம சம்டைம்ஸ் திறப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகலை. என்னன்னு பார்த்தா நெட்டு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை வந்து ஆன் பண்ணாமலே போட்டுட்டார். கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஒரு ப்ரெஷரான ஒர்க்காக இருந்தாலும் எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி ஒர்க் பண்ணினாலும் நம்ம பண்ணிவிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்காது. வீட்டில் வந்தால் சமைச்சு வச்சுருப்பாங்க, ஹஸ்பண்டு இருக்க மாட்டாங்க, குழந்தைங்க இருக்க மாட்டாங்க. பட் இப்போ குழந்தை வந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம தான் சமைச்சு கொடுக்கணும், நம்ம தான் வீட்டை பார்த்துக்கணுன்ற போது அந்த 14 to 16 hours ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப ஹெவியாக தெரிஞ்சது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பார்த்துக்கவே முடியல. நெட்டை ஆன் பண்ணியிருக்காங்களே ப்ரிப்பேர் அண்ட் அதுக்கப்புறம் நான் போய் நெட்டு ஸ்விட்செல்லாம் ஆன் பண்ணிவிட்டு வைஃபை பேசிக்கலாக அதுதான் ஆன் பண்ணிவிட்டு ஸ்விட்சை ஆன் பண்ணிவிட்டு அண்டு நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சேர் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக நான் மட்டும்தான் அங்கே ஒர்க் பண்ணுவேன், படிப்பேன், இல்லைனா எழுதுவேன், எதாவது அங்கே பண்ணுவேன். என் பையனை சம்டைம்ஸ் பண்ணிவிடுவேன். பட் இப்போ என்னடானா எப்போ பார்த்தாலும் சேர் வந்து இப்போ கார் ஓட்டி பழகுனாங்க, அவங்களோட
பர்ஃபெக்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. வேறு யாராவது கார் ஓட்டிகிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் எனக்கு இந்த சேர் எப்போவுமே. நான் ஒரு ஃபார்மேட்டில் வச்சுட்டு போவேன், ஆனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேட்டில் இருக்காது, ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கும். யாராவது இப்படி மாற்றுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்டு நாங்கள் இருக்க யூஸ்வலாக துணி வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கும் இந்த ரூமில். அண்ட் இதெல்லாம் மடித்து கிளியர் பண்ணி வைக்கிறது தான் என்னோடய வேலை. அண்ட் என் அம்மா வந்தாங்கன்னா இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம் படிக்கிறதுக்கு, ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். நான் மட்டும்தான் இங்கே ஒர்க் இருப்பேன். என் அம்மா இருந்தாங்கன்னா என் ஹஸ்பண்ட் இந்த ரூம்குள்ளேயே வரமாட்டாங்க. இந்த சேரை எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஃபார்மேட்டில் வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு அப்பாடா நிம்மதியாக இருந்துச்சு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஹைட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் மாற்றி வச்சிட்டேன். நான் சொன்னல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 4 o'clock லாகின் பண்ணுவேன். அண்டு 7 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு முடிச்சிச்சு, ரிப்போர்ட்லாம் பண்ணியாச்சு, ரெடி பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டு லாக் ஆஃப் பண்ண போது இல்லை கால் பண்ணி சொல்லுவேன் யூஸ்வலாக. அப்போ அவங்க சொல்லுவாங்க ½ an hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப லாகின் பண்ணுங்கன்னுவாங்க. என்னது திரும்ப லாகினா? என்னால் சுத்தமாக முடியாது. வேலை போனாலும் பரவாயில்ல, என்னால் இதுக்கு மேலே ஒர்க் பண்ணவே முடியாது. மார்னிங் 4 to நைட்டு 7 o'clockனா ஆல்மோஸ்ட் 16 hours கிட்டக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது நான் ஒர்க் பண்ணிவிட்டு வெளியே வரப்போது என் வீட்டில் பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன இவங்க சிரிச்சிட்டுலாம் இருக்காங்க அப்படின்னு தோணும். ஸோ அது கூட எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப அப்செட்டாக போயிட்டு இருந்தது ஒர்க்கு. புதுசாக நீங்கள் வந்திருக்கீங்க என்னோட வீடியோ அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து சஜஸ்ட் ஆகும். அண்ட் நான் வந்து புதுசாக வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாள் வந்து அப்பப்போ போடுவேன். இப்போ வந்து கண்டினியூஸாக டெய்லி vlog வந்து போடலான்னு இருக்கேன். ப்ளீஸ் உங்களோட ஆதரவு, சப்போர்ட் எல்லாமே கொடுங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஸோ உங்களோட ஆதரவு கொடுங்க. அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஒரு நல்ல புது இன்ஃபர்மேஷனோட, ஒரு புது கண்டென்ட்டோட நான் வரேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். பாய். இது எனக்கு சரண் தந்தா, இது நானே கீழே வந்து எடுத்தேன். கீழே வந்து எடுத்தியா? எதுக்கு கீழே இருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வர? நல்லா இருந்தது. உப்பு எல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது, காட்டு. எஸ்ஸா, என்னோட ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லி தந்தான். என்னம்மா? யாரு? எங்கள் வீட்டில் வந்து பனானா வந்துருக்கு. என்னாச்சு? என்ன வந்திருக்கு நம்ம வீட்டில்? வாழைப்பழம். வாழைப்பழம் வரணும். வந்திருக்கேன் அங்கே. அது இனிமேல் அது இன்னும் நல்லா பெருசாகி வளர்ந்து சூப்பராக வரும். நல்லா இருக்குல்ல பார்க்க? எனக்கு காலைல பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அப்புறம் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். இன்னும் ஆயாக்கு சொல்லலை, வீட்டுக்கு வந்தோடனே சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன். பாருங்க, இங்கே பாருங்க, எங்கள் வீட்டு மரத்தில் பாருங்க, சிக்கு சிக்கு சிக்கு.